வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி கிரீன் எனர்ஜி. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம், நியூட்ரல்னு சொல்றாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1263 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 914ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஹை லெவல் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு. இப்போ இவங்க டெப்ட் டு ஈக்விட்டி 7.3 இருக்கு. இப்போ இதை நம்ம புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 118 புக் வேல்யூ இருக்குது. 118 டிவைடட் பை 7.5 போட்டுட்டு அதில் வரக்கூடிய இதை வந்து நம்ம இன்ட்டு 2 நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புக் வேல்யூக்கு நம்ம ப்ரைஸை கால்குலேட் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக இப்போ ப்ராக்சிமிட்டியில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அது நம்ம குவார்டர்லி ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம அந்த கால்குலேஷன்ஸை நம்ம போட்டுக்குவோம். இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புக் வேல்யூ பொறுத்த வரைக்குமா இருந்தாலும் சரி, பிஇயை பொறுத்த வரைக்குமா இருந்தாலும் சரி, எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். பெக்டிடிஎம் அது வந்து 0.9 வந்துருச்சு. இது ஆல்மோஸ்ட் 1 கிட்டக்க வந்திருக்கிறதுனாலயே இதுவும் சரி, பிகி ரேங்கிங்லேயும் சரி 0.9 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கு. நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு லாஸ்ட் இயர் 2025ல வந்து 25.5%, 25.5 மைனஸ்ல கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1.65ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். சரி, இப்போ இவனோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸுக்கும் இப்போவும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ வரைக்கும் அவங்க டிவிடெண்ட் கொடுக்கலைங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 2016க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 27% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது 2027க்குன்னு வரும்போது 35% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து கீயா நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியது. அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 2026க்கு 67% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுடைய Q3 ரிசல்ட் இன்னும் வரல. இந்த கண்டிஷன்ஸ்ல இவங்களுடைய growth ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க growth ஆஸ்பெக்ட் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப மினிமமா கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கடன் ஜாஸ்தியா இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு சிக்னிஃபிகண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஜூன் மாசத்துக்கு வந்து நிறைய growth கொடுக்குறான். இபிஎஸ்ல 2025ல 238% கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி 2024ல 240%, 246% கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி நமக்கு வந்து மார்ச் 2023ல வந்து மார்ச் மாசமே 540% வந்து growth கொடுத்துருக்கிறான். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ நமக்கு மார்ச்ல growth வருதா இல்லாட்டி ஜூன்ல growth வருதான்னு நமக்கு தெரியாது. அதை ஒட்டி ஒரு மார்ஜினலா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 2026ல ப்ராபபிள் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2025ல ஹை அண்ட் லோ இவங்க எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹை வந்து 1178 செப்டம்பர் மாசமே வந்திருக்கு. யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து டிசம்பர் மாசத்துக்கு பிறகு growth ஆரம்பிக்கும். இது முன்னாடி ஆரம்ப காலத்துல நாங்க ட்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரி வந்துச்சு. டிசம்பர் லோல வாங்கி போட்டுட்டு பிப்ரவரி மார்ச் அதோட ஹைல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு பிஹேவியர். அது கொரோனாக்கு முன்னாடி காலத்துல அந்த பிஹேவியர் இருந்தது.
இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் 2025ல செப்டம்பர்லயே ஹை 1178ன்னு வச்சிருக்கிறான். ஸோ இப்ப இதையும் நம்ம வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் நம்ம இத பத்தி யோசிக்கணும். லோ வந்து மார்ச் மாசத்துக்கு 758 அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க 2025ல. இப்ப வந்து இந்த பிஹேவியர் ஒர்க் அவுட் ஆக போதா? இல்லாட்டி கொரோனாக்கு முன்னாடி இருந்த பிஹேவியர் ஒர்க் அவுட் ஆக போதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இப்ப இந்த இந்த மாதிரியான பிஹேவியர் தான். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம செய்யணும். ஸோ இப்போ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் செய்யணும்னு வச்சுக்குவோமே. சரி 2026ல என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 999. இப்ப கரண்டா வந்து பிரேக் பாயிண்ட்ட கீழ உடைச்சிருக்கிறான். பார்த்தோம்னா அவன் வந்து பார்த்தோம்னா இந்த செப்டம்பருக்கு பிறகு லேசா ஏறிட்டு R1 வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இப்போ மார்ச் மாசத்து இது ஜனவரிக்கு பிறகு பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சு இறங்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டா, ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டா இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 861, S2 580, S3 402. S1 821, S2 580, S3 402. சப்போஸ் இவன் வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிறான், பிரேக் பாயிண்ட் 999 உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 வந்து 1148ல இருந்து 1241, R2 1351ல இருந்து 1419, R3 1568ல இருந்து 1660. இவன் இப்படியே வந்து ஒரு ஒரு ஃபாலிங் ட்ரெண்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்தாங்கன்னா R1 உடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். அதுலயும் R1 பாட்டம உடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம கவனத்துல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.